We are so glad you could join us for our online sermon today. Before we hear God's word, we will have scripture read. நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தெரிந்து கொள்ளப்பட்ட புதிய ஏற்பாட்டு வேத பகுதி 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 31 வரை. புதிய ஏற்பாட்டில் பக்கம் 227. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 31 வரை. சிலுவையை பற்றிய உபதேச கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்சத்து தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். வசனம் 25. இந்தப்படி தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் என்னப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதி இருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஆமேன். இது தேவனுடைய வசனம். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாம் ஜெபம் செய்வோம். Let us pray. கண்மலை மீட்புறமாய் இருக்கின்ற கர்த்தாவே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையானது எங்களுடைய இருதயத்தை ஆழமாக கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். We pray, Lord, that our rock and our redeemer, that your word will work deeply in our hearts. We pray and ask this in Jesus' mighty name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். தேவனின் ஞானம், wisdom of God. If someone were to ask you about your definition of the wisdom of God, how would it be? What would it be? நம்மிடத்திலே தேவனுடைய ஞானத்தை விவரிங்கள் என்று சொல்வார்களானால் நம்மளுடைய விவரம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? How would you explain the wisdom of God that differs from the wisdom of men? மனிதர்களுடைய ஞானத்திலிருந்து வித்தியாசமாக இருக்கக்கூடிய தேவனுடைய ஞானத்தை நாம் எப்படி விவரிப்போம்? Now these are some of the questions that we will be exploring in today's sermon in 1 Corinthians chapter 18 verses 18 to 31. இன்றைக்கு இப்படிப்பட்ட கேள்விகளைத்தான் நாம் 1 கொரிந்தியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரை நம்ம கவனிக்க போகிறோம். Paul refers to wisdom a couple of times in 1 Corinthians chapter 1:18 to chapter 2 verses 16.
பவுல் இந்த ஞானத்தை குறித்து ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் வரைக்கும் இந்த நல்ல ஞானம் கெட்ட ஞானம், அதாவது மனிதர்களிடத்திலிருந்து வரக்கூடியது அது சரியில்லாத ஒரு ஞானமாக இருக்கிறது, தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் அது பூர்ணமாகவும் நன்மை உள்ளதாக இருக்கிறது என்று விவரிப்பதற்கு 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் வரை பவுல் இந்த ஞானத்தை குறித்து விவரிக்கிறது நம்ம கவனித்து பார்க்கிறோம். Paul refers to wisdom a couple of times within this first 2 chapters of 1 Corinthians, and he refers to good wisdom and bad wisdom. Paul states that bad wisdom refers to skilled human arguments that come from a certain way of life and a certain perspective of life. இந்த சரி இல்லாத ஞானமானது பவுல் எப்படி விவரிக்கிறார் என்றால் அது வாக்குவாதம் நிறைந்த வரக்கூடிய வார்த்தைகளாக இருக்கின்றன. அது ஒரு வாழ்க்கையை ஒரு குறிப்பிட்ட ஒரு கோணத்திலிருந்து பார்க்கக்கூடிய மனிதர்கள் பார்க்கக்கூடிய ஒரு கோணத்திலிருந்து வரக்கூடிய ஞானமாக இருக்கிறது என்று பவுல் விவரிக்கிறதை நாம் கவனித்து பார்க்கலாம். A way of life that relies on eloquence, persuasive presentation with argumentation. இந்த வார்த்தைகள் அது ஞானம் எப்படி வருகிறது என்றால் அது ஞானம் போல வருகிறது, ஆனால் அது வாக்குவாதம் நிறைந்த, அது அநேக வார்த்தையினாலே ஈர்க்கப்படக்கூடிய வார்த்தைகளினாலே சொல்லப்படுகின்ற ஞானமாய் இருக்கிறது. ஆனால் இறுதியிலே அப்படிப்பட்ட ஞானமானது ஒரு மனிதனை மாற்றுவதில்லை. But ultimately such wisdom does not bring about a change in life. So Paul states that bad wisdom is derived from man's rebellion against God, which makes God fit into their own image, fit into their own desires and ideas. பவுல் சொல்கிறார் இந்த ஆண்டவரிடத்திலிருந்து வராத ஞானம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது. தேவன் நம்மளுடைய சாயலை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்மளுடைய கருத்துக்களை ஈடுபாடாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஞானமாக இருக்கிறது. நாம் ஆண்டவரை போல மாறாதபடிக்கு ஆண்டவர் நம்மை போல மாறுவதற்கு வரக்கூடிய ஞானம் தான் மனிதர்களிடத்திலிருந்து ஞானமாக இருக்கிறது. Paul basically states that bad wisdom or wisdom that does not come from God makes God into our image, causes God to fit into our own ideas and molds and desires instead of us surrendering to God. Paul states that if the church relies on such wisdom and depends on well-marshaled arguments, making God fit into our ideas and desires, then the power of the cross will be obscured. பவுல் சொல்கிறார், தேவன் நம்மளுடைய சாயலை உருவாக்கும் பொழுது, நம்மளுடைய கருத்துக்களிலே இணைக்கும் பொழுது, நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு என்று அவரை அவ்வனமாக யோசிக்கும் பொழுது, அவ்வனமாக கருதும் பொழுது, இந்த சுவிசேஷத்தினுடைய வல்லமை, அதாவது சிலுவையின் வல்லமையை அதை நாம் மறைத்துக் கொள்கிறோம். 18வது வசனத்தை நம்ம கவனித்து பார்க்கலாம். சிலுவையை குறித்த உபதேசம் கிட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ நமக்கோ அது தேவனுடைய பலனாய் இருக்கிறது என்று. Paul is not stating that all wisdom and knowledge and philosophy of the world should be rejected. பவுல் சொல்கிறார், இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய எல்லா ஞானமும் கருத்துகளும் அவைகளை நாம் வெறுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் எந்தெந்த கருத்துகள், எந்தெந்த அறிவு, எந்தெந்த ஞானம் ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிறதோ அதை நாம் வெறுக்க வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். The Jews wanted a strong Messiah, not one on the cross, all defeated. Someone according to their desire. யூதர்கள் நாட்களிலே அவர்கள் விரும்புகின்ற அந்த மெசியானவர் எப்படிப்பட்டவராய் இருக்க வேண்டும் என்றால் சர்வ வல்லவர் உள்ளவராய் இருக்க வேண்டும். அந்த ரோம சாம்ராஜ்யத்தை அவர் தாழ்த்தி அதை உடைத்து அவர் ராஜாவாக இருக்க வேண்டும் என்று அப்படிப்பட்ட உணர்வுகளோடு அப்படிப்பட்ட ஆசைகளோடு இருந்தவர்களாய் இருந்தார்கள். அவர்களை இந்த மெசியா சிலுவையிலே தொங்குவதிலே அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகையாலே இயேசு அவர்களுடைய சாயலை இராததினாலே அவரை வெறுத்தார்கள். Now the Jews wanted a strong Messiah, someone who will overthrow the Roman Empire, someone who will fit according to their desires and their will, someone who would be more like them, not one who is on the cross and all defeated. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22-23வது வசனத்தை கவனித்து பார்ப்போமே. Let's look at 1 Corinthians chapter 1 verses 22 and 23. யூதர்கள் அடையாளத்தை அவர்கள் கேட்டார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடினார்கள். நாங்களோ சிலுவையை அறையப்பட்டு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதர்களுக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமுமாய் இருக்கிறார்
என்று சொல்லப்படுகிறது. Now here the Jews looked at Jesus and he was a stumbling block for them. For the Jews, the Messiah was supposed to be a powerful one, not a baby swaddled in cloth, like we see in Luke chapter 2. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை கவனித்து பார்க்குமானால், அந்த மேசையா அவர்கள் விரும்பின வண்ணமாகவே அவர் வரவில்லை. ரோம சாம்ராஜ்யத்தை தாழ்த்துவதற்கும் உடைப்பதற்கும் மேற்கொள்வதற்கும் அவர் வரவில்லை. ஆனால் ஒரு குழந்தை, அதாவது பிள்ளையை துணிகளினால் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை பார்க்கும்படியாக அவர்கள் யோசிக்கவில்லை. சத்திரத்தில் இருக்கக்கூடியவரை அவர்கள் அப்படிப்பட்ட மேசையா அந்த வகையிலே வருவார் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் எதிர்பார்த்தது என்றால், இந்த மேசையானவர் ரோம சாம்ராஜ்யத்தை தாழ்த்தி உடைத்து மேற்கொள்ளக்கூடியவராக வருவார் என்று யூதர்கள் அவனமாக சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட விதத்திலே வராதபடிக்கு பிள்ளையை துணிகளினாலே சுற்றி இருக்கக்கூடியவர் அவர்களை கண்டார்கள். சத்திரத்திலே அவர்கள் கண்டார்கள். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறவர்களை அவர் கண்ட பொழுது அவர்களுக்கு இயேசு இடரலாக மாறிவிட்டார். Now for them, the Jews who were looking for a mighty deliverer saw a baby swaddled in cloth and saw a man defeated on the cross. For them, that was not the Messiah. And so, because the Messiah did not fit their mold, their desire, their idea, their philosophy, they rejected Jesus. And for them, that was human wisdom. மனிதர்களுடைய ஞானமானது எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், மெஸ்ஸியா என்று சொல்ல வேண்டும் என்றால் அவர் வித்தியாசமானவராக இருக்க வேண்டும், சர்வ வல்லவராக இருக்க வேண்டும், எல்லாத்தையும் மேற்கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும். அவர்களுடைய அபிப்பிராயத்திலே மெஸ்ஸியா வராததினாலே இயேசுவை அவர்கள் நிராகரித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. In fact, the word that is used in reference to the Jews, stumbling block, இடரல் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையானது in the English or in the Greek, it means scandalon, it means scandal. It was a scandal for the Jews to accept Jesus, the Messiah, hanging on the cross. யூதர்களுக்கு மேசியா அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருப்பது அவர்களுக்கு ஒரு அவமானமாக இருந்தது, இடரலாக இருந்தது. For the Jews, it was a shameful thing to consider Jesus as a Messiah because he did not fit their desire, their idea, their wisdom. இதை யூதர்களுக்கு அவர்களுடைய ஞானத்தின் பிரகாரமாக, அவர்களுடைய ஆசையின் பிரகாரமாக, அவர்களுடைய கருத்துக்களின் பிரகாரமாக இயேசு வராததினாலே இயேசு அவர்களுக்கு இடரலாக மாறிவிட்டார். அவர்கள் இயேசுவை புறக்கணித்தார்கள். Now the Greeks were seeking after well-argued statements. நன்கு வாதிக்கப்பட்ட கருத்துக்களை நாடின இந்த கிரேக்கர்கள் அவர்கள் இயேசுவை பார்க்கும் பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கிரேக்கர்கள் நாட்களிலே அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய ஆசையை அதிகமாக முக்கியப்படுத்தி வாழ்ந்து கூடியவர்களாக இருந்தார்கள். Now the Greeks were lived in a way that were hedonistic. They enjoyed life, they indulged in life. And when Jesus came, he was not the one who fit their mold. He was not according to their conventional wisdom. They rejected Jesus. இயேசுவை ஏன் நிராகரித்தார்கள் என்றால், இயேசு இந்த கிரேக்கர்கள் நம்பின ஞானத்தின் பிரகாரமாக இயேசு நடந்து கொள்ளாததினாலே இயேசுவை நிராகரித்தார்கள். Paul states that good wisdom, conversely, refers to relying on Jesus for a change in life. நன்மையான நல்ல ஞானம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30-31வது வசனத்தை கவனித்து பார்ப்போம். Now good wisdom is defined for us in 1 Corinthians chapter 1 verses 30-31. I read that for you. அந்தபடி நீங்கள் அவராலே என்று சொல்லும்போது தேவனாலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. So for Paul, good wisdom is that which produces a righteous life, holiness, fundamentally changing a life. நன்மையான ஞானம் என்று சொல்லும்போது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், வாழ்க்கைகளை மாற்றும், பரிசுத்தத்தை உருவாக்கும், நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை உருவாக்கும். Paul explains that to experience the wisdom of God produces righteous life, and the fundamental character for receiving God's wisdom is humility. பிரியமானவர்களே, பவுல் சொல்கிறார், இந்த தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு தாழ்மை தேவையாயிருக்கிறது என்று சொல்கிறார்.
அதே 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 28 29 வசனம் வரை வாசிக்கலாம். உள்ளவைகள் அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். இந்த வசனம் எதை குறிக்கிறது என்றால் தாழ்மை உள்ளவர்கள். Now this scripture, this text, especially verse 28, describes humility. People who are willing to consider themselves as no one because they desire to derive life and life's philosophy from God instead of well-marshaled argument. அதாவது வாழ்க்கையில நன்கு வாதிக்கப்பட்ட கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு தேவன் என்ன சொல்கிறார் என்று சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு தாழ்மை தேவை அல்லவா? Paul goes on to state that a changed life will also exhibit practices that reflects God's desire. பிரியமானவர்களே, நாம் உண்மையாக ஆண்டவரோட ஞானத்தோடு வாழ்கிறோம் என்று சில அறிகுறிகள் இருக்கிறது. முதலாவது, அது பரிசுத்த வாழ்க்கை உருவாக்கும். இரண்டாவது, ஆண்டவருடைய ஆசைகளை அது நிறைவேற்றும். Now when Paul uses the statement in 1 Corinthians chapter 1 verse 30, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்க இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்துவுக்குள் குட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள், எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டத்தக்கதாக. இந்த வார்த்தைகள் கர்த்தரை குறித்து பாராட்டத்தக்கதாக என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையான பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வசனம். Now this scripture text that we see in English in 1 Corinthians chapter 1 verse 31, Paul refers to the Old Testament text in this passage. He refers to Jeremiah chapter 9 verse 23 to 24. இந்த வசனத்தை பவுல் சொல்லும் பொழுது அது எங்கிருந்து எடுக்கப்படுகிறது என்றால் பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வசனமாக இருக்கிறது. அது எரேமியா எழுதின தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரை. ஞானி தான் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமம் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டவும் வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கக்கூடியதை மேன்மை பாராட்டுகிறவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Now, scripture here tells us that you and I need to exhibit the God's desire. And what is God's desire? God's desire is that you and I live with grace, live with righteousness, live with a sense that God is the one who's leading us. And you and I should boast in the Lord. கர்த்தர் மீது நீங்களும் நானும் மேன்மை பாராட்ட வேண்டும். கர்த்தர் மீது மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் நம்மளுடைய ஆசைகளை இறக்கி வைக்கும் பொழுது தான் கர்த்தரை மேன்மை பாராட்ட முடியும். Now, how do you apply this text in our lives? We have to ask ourselves, what sort of wisdom directs our life? நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஞானம் எங்கிருந்து வருகிறது? Is it a wisdom that comes from humans, that is well-marshaled arguments but doesn't change life at all? Or does it come from God, which changes life, which produces righteousness, which produces mercy, which produces God's desires represented in our lives? That is wisdom from God. தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஞானமானது நம்முடைய வாழ்க்கையை மாற்றும், பரிசுத்தத்தை உருவாக்கும், நியாயத்தையும் நீதியும் வெளிப்படுத்தும், கர்த்தருடைய ஆசைகளை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தும். It reveals God's desire in our life. And so I want to encourage you, my dear brothers and sisters, for us to consider, when we make life decisions, does it come from well-marshaled arguments or does it come from God? பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நாம் யோசிக்க வேண்டியது என்னவென்றால், நாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே நடத்தக்கூடியது மனிதர்களுடைய ஞானத்திலிருந்து வரக்கூடியதா இருக்கிறதா, இல்லை தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஞானமா இருக்கிறதா? தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஞானமானது பரிசுத்தத்தை உருவாக்கும். மனிதரிடத்திலிருந்து வரக்கூடிய ஞானமானது அது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வராது. God's wisdom will bring about change, life that will reflect Him. Human wisdom doesn't reflect Him. Let us pray. நாம் ஜெபம் செய்வோம். கண்மலை மீட்புறமாய் இருக்கின்ற கர்த்தாவே, இந்த நாளிலே எங்களுடைய ஞானம் எங்கிருந்து வருகிறது என்று பகுத்தறிந்து உம்மாலை நடத்தப்பட எங்களுக்கு அந்த தாழ்மையுள்ள இருதயத்தை உருவாக்கி உம்மை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. Lord, we pray that you will help us to draw wisdom from you.
so that our lives will reflect you, will reflect your purposes and your desires. We pray and ask this in Jesus' mighty name. Yesu Christuவின் நாமத்திலே. Amen. We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today, or you need someone to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be a safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you. நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.